கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த மாதத்திலும் முதல் நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நானும் நீங்களும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளை நடத்தும்படியாக, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தந்து நம்மளை நடத்தும்படியாகும். அப்பா, நீங்க கடந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை கண்மணி போல நடத்துனீங்களேப்பா. இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபைகளை தந்து எங்களை நடத்துங்கப்பா. குறைவின்றி நடத்துகிற தேவ நீர் ஆண்டவரே, நடத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆற்றி தேற்றுகிறதா இருக்கட்டும்ப்பா. நீங்க எங்களை ஒவ்வொரு நாளும் மறவாமல் நடத்துகிற தேவன் அல்லவாப்பா. இந்த மாதமும் எங்களை நடத்துங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களுடைய கஷ்டங்களிலும் பலவீன நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதமும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். புதிய கிருபைகளை தந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆற்றி தேற்றுகிற தேவன் ஆண்டவரே. இந்த மாதமும் எங்களை நடத்துங்கப்பா. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரச்சனை இருக்கட்டும். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். இப்போதான் புது ஆண்டு ஆரம்பிச்சமாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இல்லை? நான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை மறவாமல் நடத்துகிறார், ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்றது, என்னை மறவா இயேசுநாதா உம்முடைய தயவால் என்னை நடத்துங்க அப்படின்னு பாடலாமா? பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லலாம், பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீ வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்னேல் நீ வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. சொல்லவா, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா, எஸ் லார்ட், உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும்
ஸ்தோத்திரமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திராமப்பா. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நெறிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, என்னை நடத்தும். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஆக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. ஆக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. ஆமாப்பா, என்னை மறவாம நடத்துகிற தேவனே, உடைய தயவால் எங்களை நடத்துங்கப்பா. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாழ்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திருவே நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பரந்திருவே நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா அப்பா, உடைய தயவால எங்களை நடத்துங்கப்பா. என்னை வரவாமல் நினைக்கிற தேவன் நீங்கப்பா. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் மாத்திரம் சொல்லமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்னை உங்களை நடத்துகிறது அவருடைய தயவு. ஆமென். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, உன்னை தொடுவோன் என் கண்மணி. நம்ம கண்மணி லைட்டாக கண்ணுக்கு நம்ம கொண்டு போனாலே நம்ம டப்புன்னு கண்ணு மூடணும்ல. என்னையை தொடுறவங்க, உங்களை தொடுறவங்க அவருடைய கண்மணியை தொடுவதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அவ்வளோ பாதுகாப்பை எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் தர்றார். ஆமென். அதுதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. ஆமென். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
பாடலாமா? அதிசயம், இன்றும் அற்புதம் செய்கிற தேவனாக என் நடுவிலும் நடுவில் இருக்கிறார். அவரை போல யாருமே இல்லைங்க. அவரை போல இந்த உலகத்துல நமக்கு நன்மை செய்கிறதற்கு வேற யாருமே கிடையாது. ஆண்டவரப்பா, நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். செங்கடலை நீங்க பிளந்தீங்க, கண்மலையை நீங்க பிளந்தீங்கப்பா. உடைய ஜனங்களை நடத்தி சென்றீங்க,
ஜனங்களை தாகம் தீர்த்தீங்க. நீங்க இந்த மாசமும் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாக நீங்க எங்களோடு இருங்கப்பா. நாங்க உங்களை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நாங்க உங்களை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ. கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஆமாப்பா, உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அப்பா பார்த்து இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம். Oh yes Lord, இயேசையா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்களே, புதிய மாதத்தை தந்தீங்களே, ஸ்தோத்திரம்ப்பா. இயேசையா இந்த மாதமும் நீங்க எங்களை நடத்துவீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. Oh yes Jesus, hallelujah ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, போதுமானவராக இருந்து மறவாமல் இருந்து எங்களை நடத்தி வந்தீங்களேப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த புதிய மாதத்துல நீங்க எங்களுக்கு போதுமானவராக இருந்து கண்மணி போல எங்களை பாதுகாத்து புதிய புதிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்கப்பா. புது நன்மைகள் எங்களுடைய சபையிலும் சபை மக்கள் வாழ்க்கையில நீங்க செய்யுங்கப்பா. புதிய துவக்கங்களை செய்யுங்கப்பா. எங்களுக்கு சகாயராக இருந்து எல்லாம் வல்லவராக இருக்கிற உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை நடத்துங்கப்பா. இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் இனிமேலும் எங்களை நடத்துவீங்கப்பா. நாங்க உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்க நம்பிக்கை நீங்க தான்ப்பா. எங்க நம்பிக்கையின் காரணம் நீங்க தான்ப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல உண்மை காலையிலே வந்து நாங்க உம்முடைய முகத்தை பார்க்கறதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பா நாங்க யாரத்துல போவோம்ப்பா, நாங்க எங்க போவோம்ப்பா, நீங்க தானப்பா எங்களுக்கு எல்லாமே. நாங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. இந்த மாதத்திலேயே எங்களை நடத்துங்கப்பா. யாருக்கும் எந்த பலவீனங்கள் இல்லாம, சுகவீனங்கள் இல்லாம, பணம் பற்றாக்குறைவு இல்லாம ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போட்டு நீங்க எங்க கூட இருந்து நடத்துங்கப்பா. நடத்துங்க ஆண்டவரே. நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு எல்லாம்ப்பா. உங்களுடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையில் மூலமாக எங்களோடு பேசுங்க. இந்த மாதம் முழுவதும் அது எங்களுக்கு ஆறுதலாகும் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களை நடத்துகிறதாகவும் நாங்கள் அதை நம்பி நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை, ஒரு புதிய நாளை காணும்படி கிருபை செய்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். புதிய வருடத்திலே இந்த 2025ஆம் ஆண்டிலே 2வது மாதத்தை தேவன் காணும்படி கிருபை செய்திருக்கிறார். நம்ம இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாத ஆராதனையில் பங்கு பெறுகிறது ஒரு 3/4 மணி நேரம் தான்.
கிட்டத்தட்ட 7:20 பக்கம் ஆகுது. 7:30க்கு நான் முடிச்சிருவேன். ரொம்ப சுருக்கமான வெறும் ஜெபத்தோடு அனுப்பக்கூடாது, ஒரு வாக்குத்தத்தம் சொல்லணுங்கிறனால தான் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். சரியா? அதனால் ரொம்ப லேட் பண்ண மாட்டோம். 10-12 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிருவோம். ஓகே. இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே, இந்த 2வது மாதம் பிப்ரவரி மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 145:14. சங்கீதம் 145:14 வசனம். இந்த சங்கீத வசனம் இது தாவீதின் சங்கீதம். இந்த தாவீதின் சங்கீதத்திலே, இந்த வசனத்திலே 2 காரியத்தை தாவீது சொல்கிறார். ஒன்று, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, விழப்போகிற ஒருத்தரை அவர் என்ன செய்கிறாரா? தாங்கி. ஒன்று. 2வது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஒன்று தாங்குகிறார், இன்னொன்று தூக்கி விடுகிறார். இந்த 2 காரியம்தான். ஆக இன்றைக்கு இதை நம்ம வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்கிறோம். என்னையும் உங்களையும் ஆண்டவர் தாங்குகிறார். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் சப்போர்ட் பண்ணுறாரு. அதாவது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, கவலையோடு கண்ணீரோடு இருக்கும் பொழுது, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ எப்படியோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு நாம் வாழுகின்ற அந்த சமயத்திலே, பிரச்சனை வரும் பொழுது, விழுகின்ற சூழ்நிலையிலே, சோர்ந்து போகிற வேளையிலே, உண்மையாகவே சரீரப்பிரகாரமாக சில வேளையில் மயக்கம் போட்டு விழக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில். அப்படியெல்லாம் இருக்கிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் விழுகின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதும் விழுந்து நாம் விடமாட்டோம். எழுந்திருக்க முடியாமல் விழுந்து தள்ளுண்டவர்களாய் போய் விட மாட்டோம். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? தாங்குகிறார். ஆமேன். தாங்குகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். சரி, எப்படி தாங்குகிறாரா? சங்கீதம் 18:35 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 18:35 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 18:35, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. போதும். எப்படி தாங்குகிறாரா? வலது கரம், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்று. இதுவும் தாவீதின் சங்கீதம் தான். ஆக விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார். எப்படி தாங்குகிறாரா? இந்த சங்கீதத்தில், சங்கீதம் 18:35 தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வலது கரம் என்ன செய்கிறதா? தாங்குகிறது. எப்பொழுது? விழுகிற பொழுது. விழுகிற யாவரையும், ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் பேர் அல்ல, யாவரையும், விழுகிற யாவரையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தாங்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சரி, அடுத்தது 2வது காரியம். அதே வசனம் வாசிப்போம். சங்கீதம் 145:14, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன செய்கிறாராம்? தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும். இது ஒரு மொழிபெயர்ப்பில், பொது மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். தாழ்த்தப்பட்டவன் என்னன்னா, சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிறதல்ல, ஒரு தாழ்ந்த நிலையில் கஷ்டப்படுகிற சூழ்நிலையிலே, அதான் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? தூக்கி விடுகிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் தாங்குகிறவர் மட்டுமல்ல, விழுந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தூக்கி விடுகிறார். அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இன்றைக்கு உலகத்தில், தேசத்தில், மக்கள் மத்தியிலே, சமுதாயத்தில் என்னன்னா, மக்கள் தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையிலே,
கஷ்டப்படுற மக்கள் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க மேலே வரலை. அரசியலாக இருக்கட்டும், என்ன சூழ்நிலை இருக்கட்டும், யார் ஆட்சி செய்தாலும் கஷ்டப்படுகிற மக்கள் ஒரு ஓரத்தில் தண்ணி கூட கிடைக்காம இருக்கிறாங்க, சரியான சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, போக்குவரத்து இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை எந்த விதமான மருத்துவ வசதியும் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம், இருக்கிறாங்க இப்பவும். அப்போ ஆண்டவருடைய வசனம் என்னன்னா, ஆண்டவர் எளியோர் மேலும் ஏழைகள் மேலும் கஷ்டப்படுகிற மக்கள் மத்தியிலும் ஆண்டவர் நினைவாய் இருக்கிற தேவன், அவர்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். ஆக தாழ்த்தப்பட்ட யாவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தூக்கி விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாழ்ந்த சூழ்நிலையில் போகும் பொழுது அப்படி தாழ்ந்து அமிழ்ந்து போக மாட்டோம், தூக்கி விடுகிற தேவன். இல்லை, பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல கடல்ல நடந்து வரணும்னு விரும்பினா, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல்ல நடக்கணும். சரி வாப்பா அப்படின்னார். நடந்து வந்தா திடீர்னு அமிழ்ந்து போகுன்னா தண்ணீர்ல. அலையை பார்த்தான், காற்றை பார்த்தான், பயந்துட்டான். அமிழ்ந்து போகிற பொழுது சொல்றான், கர்த்தாவே என்னை ரட்சியும் காப்பாற்றும் சொல்லி. உடனே ஆண்டவர் கரத்தை பிடித்து என்ன செய்தார்? தூக்கி விடுகிறார். தூக்கி விடுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமிழ்ந்து போக மாட்டோம், நம்ம அப்படியே ஒண்ணுமில்லாமல் போய்விட மாட்டோம். அப்படி அமிழ்கிறது போல இருக்கும், ஆனால் ஒரு கரம் வரும், அது வலது கரம், கர்த்தருடைய கரம், நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தருடைய கரம், என்னை உண்டாக்கின கரம், என்னை ரட்சித்த கரம், என்னை காப்பாற்றின கரம். விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் விழுகிற சூழ்நிலையிலே என்னை என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 146:8 வாசிப்போமா? சங்கீதம் பாருங்க, இது கர்த்தரை குறித்த ஒரு அருமையான வார்த்தை. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். அதான் தாழ்த்தப்பட்டோரை, ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றது, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறாராம். தூக்கி விடுகிறது மட்டுமில்ல, உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். பொது மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லுகிறது. அப்ப ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறார். ஒன்று, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். இரண்டாவது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்தில் நாம் மறந்து விடக்கூடாது, கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை தூக்கி விடுகிற தேவன். இல்லை, கீழே விழுந்துட்டா அந்த குழந்தைகள் அழும், ஓன்னு அழும். அதால் எந்திரிக்க முடியும், ஆனால் எந்திரிக்காது. ஏன் தெரியுமா? நம்ம வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிள்ளைகள். அதை போல நம்மளும் அப்படிதான் சில வேளையில் நம்மளால் எழுந்திருக்க முடியும். அப்படியே ஆண்டவரே நான் என்ன செய்யறது, ஆண்டவரே சோதனை பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? நிற்க மாட்டார். சரி விழுந்துட்டான் பாவம், கத்துறானே என்னை நோக்கி வந்து கத்தர் தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல ஒரு கடவுள், ஒரு கத்தர் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். ஆமென். அப்படி இந்த வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். சங்கீதம் 145:14 நானே வாசிக்கிறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த வருடத்தின் 2வது மாதத்தின் இந்த முதல் நாளை காணும்படி கர்த்தாவே நீர் கிருபை செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று செய்தி கேட்டோம். எங்களை தாங்குகிற தேவன், எங்களை தூக்கி விடுகிற தேவன், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற தேவன். ஆமாண்டவர், எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக. தம்முடைய கரம் நீட்டி ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சுகவீனங்கள், பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே, இந்த ஜெப வேளையிலே
இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாத ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய கரம் என்னையும் எங்களையும் தொட்டு எங்களுக்குள் இருக்கக்கூடிய மறைந்திருக்கிற வியாதிகள், சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாம் எங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக. உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர், உம்முடைய பலன் என்னுடைய சரீரத்தில், எங்களுடைய சரீரத்தில், இங்கே கூடி வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறீர். எங்களுக்கு அப்படியே நீர் செய்வதற்காக துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை உம்முடைய கிருபையிலே தாங்கி, விழாதபடி தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களை தூக்கி விடுகிற தேவனாயிருந்து கூட இருந்து நடத்துவீராக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நீடிய ஆயுளை தந்து உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.